உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஆதி தம்பி வீட்டாளுங்க பேசுனது பெரிய தப்பு தான். அதுக்கு பாரதி என்ன பண்ணோம்? பாரதி சொல்லி அப்படிலாம் பேசுனாங்க. மாமா, என்ன அசிங்கப்படுத்துறதுல ஒரு விஷயமே கிடையாது மாமா. இது நம்ம குடும்பம் மாமா. நம்ம குடும்பத்துக்காக நான் எதை வேணாலும் தாங்கிப்பேன். ஆனா இந்த குடும்பத்தோட மூத்தவர் நீங்க. உங்களுக்கு ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்க முடியல மாமா. நினைக்க நினைக்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுக்கப்புறம் பாரதி அந்த வீட்டுக்கு போய் சந்தோஷமா இருக்குங்கிற நினைப்பு போயிடுச்சு மாமா. நம்ம கிட்ட பணம் காசு வேணா இல்லாம இருக்கலாம், ஆனா சந்தோஷம் இருக்கு மாமா. பாரதி அந்த வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு ஒவ்வொரு நிமிஷமும் பாரதியும் தமிழும் எப்படி இருக்காங்கன்னு நினைச்சிட்டு நம்ம கவலைப்பட்டு இருக்க முடியாதுல்ல மாமா. மாப்பிள்ள, நீங்க இப்படி பேசுறது உங்களோட பெருந்தன்மை. நீங்களும் இந்த வீட்டுக்கு வந்தவர் தான். இதோ இங்க நிக்கிறாளே பாரதி, அவளும் இந்த வீட்டுக்கு வாழ வந்தவ தான். உங்களுக்கு இந்த குடும்பத்து மேல இருக்கிற அக்கறை அவளுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இந்த குடும்பத்தோட மான மரியாதை முக்கியம்னு நினைச்சா இந்த விஷயத்துல பாரதி தான் முடிவெடுக்கணும். அப்படி இந்த கல்யாணம் நடந்துதான் தீரணும்னு முடிவு இருந்தா அந்த குடும்பம் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அப்பதான் இந்த கல்யாணம் நடக்கும். இங்க பாருமா பாரதி, உங்க அத்தை சொல்றதெல்லாம் சரியா தப்பான்னு யோசிக்கிற மனநிலையில நான் இல்லம்மா. இப்ப நடந்த பிரச்சனையாட்டம் கல்யாணத்துல பிரச்சனை நடக்கக்கூடாது. அப்படி நடந்துட்டா என்ன பண்ண முடியும்? அப்புறமா பேசலாமா. இப்ப இருக்கிற என்னோட மனநிலையில இதை பத்தி யோசிச்சு ஒரு முடிவு எடுக்க முடியல. ஒருவேளை ஆதி வந்து இங்க மன்னிப்பு கேட்டா அப்புறமா யோசிக்கலாம். தனம், உன் வருத்தம் இங்க எல்லாருக்கும் புரியுது. அதையே நினைச்சு வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருக்காம நடக்க வேண்டிய காரியத்தை பார்ப்போம். போய் தூங்கு போ. கோயிலுக்கு போயிட்டு வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, எதுக்குன்னு தெரியல. என்னான்னு பார்ப்போம். மாமா, இந்த விஷயத்துல எனக்குன்னு எந்த விருப்பமும் இல்ல. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் ஏத்துக்கிறேன் மாமா. இது என்னோட குடும்பம். இதுக்கு ஒரு அவமானம் நடந்திருக்கு. அதுக்கு கண்டிப்பா நியாயம் கிடைக்கணும். நீங்க என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கு நான் கட்டுப்படுறேன் மாமா. பாரதி சொன்னது காதுல விழுந்துச்சுல்ல. இனிமே இதை பத்தி இங்க யாரும் பேசவே கூடாது. பாரதி கிட்ட இதை பத்தி பேசக்கூடாது. எம்மாடி பாரதி, தமிழை கூப்பிட்டுட்டு போமா. போய் தூங்கு. வா தமிழ். மாப்பிள்ள சொல்றேன்ன, போங்க தனத்தை கூப்பிட்டு போய் படுங்க போங்க. சரிங்க மாமா. தனம், வா போலாம். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.